பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். எனக்கு அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் நம்முடைய முற்பிதாக்களை இக்கட்டுகளிலிருந்து விலக்கி விடுவித்ததைத்தான் நாம் இந்த நாளிலே வாசித்தோம். தங்களுக்கு ஆபத்து உண்டான போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அந்த கூப்பிடுதலை கேட்டார், அவர்களை விடுவித்தார் என்று நாம் வாசித்தோம் அல்லவா? நம்முடைய ஆபத்துகளிலே நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? மனிதர்களையா அல்லது கர்த்தரையா? மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலும் மனிதர்களுடைய உதவியை, ஒத்தாசையை நாடுகிறோம் அல்லவா? ஆனால் அது அநேக நேரங்களில் நம்மை ஏமாறச் செய்து விடுகிறது அல்லவா? 118 சங்கீதம் 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? அன்பரே, 121 சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறபடி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்துதான் நமக்கு ஒத்தாசை கடந்து வர வேண்டும். ஆம், அவர்தான் நமக்கு சகாயம் செய்கிறவர். அவர்தான் சரியான நேரத்தில் நமக்கு உதவி செய்ய முடியும். எனவே தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நம்முடைய முற்பிதாக்களைப் போல நாமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாய் இருந்தாலும் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார். கூப்பிடுதலை கேட்டு அவர் நம்மை விடுவிக்கும்படிக்கு கடந்து வருவார், நம்மை விடுவிப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய முற்பிதாக்கள் தங்கள் ஆபத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து நீர் அவர்களை விடுவித்தீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்களுடைய ஆபத்துகளிலே நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் கூப்பிடுதலை கேட்பீர், இக்கட்டுகளிலிருந்து நீர் விடுதலையாக்குவீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, தங்கள் ஆபத்துகளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயராய், விடுவிக்கிறவராய், ஒத்தாசை செய்கிறவராய் தம்மை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இன்றைக்கும் உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.